இது திருப்பலியானது கடவுளுக்கு நன்றிதலாக மோட்சராணி மற்றும் ரோஸ் மேரி இவர்களின் 75வது பிறந்த நாள் அன்று கடவுளுக்கு நன்றிதலாக திருப்பலியை ஒப்புதருகின்றார்கள். மற்றும் மறித்த ஜோசப் விக்டர், ஆனந்த் கிறிஸ்டபர், ஞான பிரகாஷ், பாத்திநாதன், கலாவதி, மாலதி, மகேஷ் பாபு, மாசிலாமணி, மேரி, சந்திரா, ரோஸ் பிலோமினா, ஆந்தனி தாஸ், பிலோமின் தாஸ், மேரி ஜோஸ்பின், MS சூசைநாதன், மார்டின் இவர்களுடைய ஆன்ம இழைப்பாதலுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புதரப்படுகிறது. மற்றும் மேரி சரஸ்வதி இவர்களின் நல்லுடல் ஆரோக்கியத்திற்காக கடவுளிடம் மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புதருகின்றார்கள். அன்பானவர்களே, இந்த கருத்துக்களோடு இணைந்து உங்கள் அனைவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புதரப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருவையானது புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடுகின்றது. இதோடு இணைந்து நமது நாட்டின் 78வது சுதந்திர நாளை கூட இந்த நாளில் நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் நமது சுதந்திர நாள் என்று சொல்லும்போது ஒரு கேள்விக்கு பதிலை நாம் அதற்கு பதிலை புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம் நமது நாட்டுக்கு கிடைத்ததா அல்லது நமக்கு கிடைத்ததா? சுதந்திரமானது நமது நாட்டிற்கு கிடைத்ததா, நமது மண்ணுக்கு கிடைத்ததா, அல்லது மனிதர்களாகிய நாம் இந்த நாட்டில் வாழும்போது நமக்கு கிடைத்ததா? எத்தனையோ தடவை இந்த சுதந்திரம் என்பது நமது நாட்டுக்கு கிடைத்தது என்று நாம் அனைவரும் பெருமையாக சொல்லி 78 ஆண்டுகளாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். சரி, ஆனால் நமது வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் சுதந்திர ஜீவிகளாக வாழ்கின்றோமா அல்லது இன்னும் அடிமைகளாக வாழ்கின்றோமா? எத்தனையோ தடவை வேறு நாட்டினவர் நாம் அவருக்கு அடிமையாக இல்லாவிட்டால் கூட நாம் இந்த உலக ஆசைகளுக்கு அடிமைகளாக வாழ்கின்றோம். இன்னும் நாம்
நாம் எத்தனையோ தடவை அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரது தாயின் வழியாக அவர் சொல்கின்றார், என் மீது நம்பிக்கை கொள்வோரை நான் என்றும் கைவிட மாட்டேன், நான் அவர் இறந்த பிறகும் நான் அவரை ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு ஆறுதல் தரும் விசுவாச வார்த்தையை சொல்கின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த நாள் அன்னை மரியாளின் விண்ணேற்றத்தின் நாளை நாம் கொண்டாடுகின்றோம். அன்பாதவர்களே, இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு. நமது பாவத்தை ஆண்டவரிடம் செலுத்தினால் அவர் நமது உள்ளத்தையும் உடலையும் ஏற்றுக்கொள்கின்றார் என்ற ஒரு ஆறுதல் தரும் வார்த்தையை ஆண்டவரின் இந்த விழாவின் வழியாக நமக்கு தருகின்றார். இந்த விழாவில் நாம் சரியாக பங்கு பெற நாம் செய்திருக்கும் அனைத்து தவறுகளையும் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பித்து ஒரு தூய்மையான உள்ளத்தில் இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மிலே வாழ அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நன்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகிலே நன்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கிறோம் இறைவனை, வாழ்த்துகிறோமே, மகிமையோடு ஆராதித்து போற்றுகிறோமே, உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையான மாசற்ற கன்னி மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக் கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடக்கவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்துக் கொள்ளப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிமுறை பாடல் பல்லவி. ஓபிரின் பொன்னணிந்து வளப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. அருமைமிகு அரசின மகளிர் உண்மை எதிர்கொள்வர்
ஓவிரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்தரசி. பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிற நந்தம் மறந்துவிடு. பல்லவி. உனது எழில் நாட்டம் கொள்வர் மன்னர் உன் தலைவர் அவரே. அவரை பணிந்திடு. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல் ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவார். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவார். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவார். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழைத்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவருடன் அருள்வாக்கு. இறைவா நன்றி. விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானத்து தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் ஜக்காரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால்
முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வார்த்தையை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிகழட்டும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை கொள்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர்வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்களை செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் சேர்கொண்டு சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தியுள்ளார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பி விடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் என்றென்றும் அவரோடு இருந்து வருகின்றார். தம் ஊழியராகிய இஸ்ராயலருக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி பின்பு தம் வீட்டுக்கு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாவின் முன்னேற்றத்தின் விழாவின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த நாள் கூட வேலை இருந்தாலும் இங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மற்றும் இந்த விழாவை கொண்டாட நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். அதற்கு முதலில் நான் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பாதவர்களே, இன்று நமது திருச்சபையில் அன்னை மரியாவின் விழா மட்டுமல்ல, நமது நாட்டின் எத்தனாவது சுதந்திர நாள்? 77 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 78வது சுதந்திர நாளை நாம் கொண்டாடுகின்றோம். எனது முன்னுரையில் சொன்னது போல, அன்பாதவர்களே, சுதந்திரம் என்றால் என்ன? மிகவும் ஒரு குழப்பமான ஒரு கேள்வி. எனக்கு பிடித்த செயல்களை நான் செய்வது சுதந்திரமா? எனக்கு பிடித்த செயல்களை செய்வது சுதந்திரமா? எனக்கு பிடித்த வார்த்தைகளை சொல்வது சுதந்திரமா? சில தருணத்தில் இளைஞர்களிடம் கேட்கும்போது சுதந்திரம் என்றால் என்ன என்று கேட்கும்போது, எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும் ஃபாதர், வீட்டில் யாரும் கேட்கக்கூடாது, அதுதான் ஃப்ரீடம். கொஞ்சம் நெருக்கடி இருந்துச்சுன்னா ஃப்ரீடமே இல்லை வீட்டில் ஃபாதர், ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க. நானும் அந்த மாதிரி சொல்லுவேன் தான். அன்பானவர்களே, இந்த சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்கின்றது, ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், இந்த சுதந்திரத்தை நாம் விவிலியத்தில் எங்கெல்லாம் பார்க்கலாம் என்பதை இன்று நாம் தியானிக்கலாம். முதலில் சுதந்திரம் எங்கு கிடைத்தது? விவிலியத்தில். ஆண்டவர் தரவில்லை, கடவுள் கொடுக்கல, நீ ஃப்ரீயா இருப்பான். ஆனால் மனிதனே அதை கட்டாயமாக எடுத்துக்கொண்டார். தொடர்புகளில் நாம் பார்க்கின்றோம், ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போது ஏவாளுக்கு சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. சாத்தான் ஏவாளை தூண்டுகின்றார், ஏவாள் ஆதாமை தூண்டுகின்றார். கடைசியாக அவர் பாவத்தில் விழுகின்றார். பாவம் சாத்தான் இந்த ஆதாம் மற்றும் ஏவாளிடம் சொன்னது என்ன? நீங்கள் இந்த கனியை உட்கொண்டால் நீங்கள் கடவுளைப் போல ஆவீர்கள், கடவுளிடமிருந்து நீங்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வீர்கள்,
கடவுளைப் போல மாறுவீர்கள் என்ற ஒரு தூண்டுதலின் வார்த்தையால் அவர் அந்த கனியை உட்கொள்கின்றார். அந்த கனியை உட்கொண்டதும் அவருக்கு ஒரு விதமான சுதந்திரம். எந்த விதமான சுதந்திரம்? கடவுளிடமிருந்து ஒரு சுதந்திரம், கடவுள் இல்லாத ஒரு சுதந்திரம். இந்த விதமான சுதந்திரத்தை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். ஆனால் இந்த விதமான சுதந்திரத்தில் ஒரு பற்றாக்குறை என்னவென்றால், கடவுள் இல்லை. அவர் செய்வது என்னவென்று தெரியாமல் அவர் பாவத்தில் விழுந்து அவர்கள் வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அவர் கலங்குகின்றார்கள், அவர்கள் பயப்படுகின்றார்கள், அவர் கடவுளிடமிருந்து ஒளிந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது கடவுள் வந்து சொல்கின்றார், எங்கிருக்கின்றீர்கள் ஆதாம், ஏவாள், எங்கிருக்கின்றீர்கள்? அவர்கள் கடவுளின் அருகே வர, அவரது எதிரே வர பயப்படுகின்றார்கள். அப்பொழுது கடவுளுக்கு புரிகின்றது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கின்றது, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கின்றது. அதனால் கடவுளுக்கு புரிந்து அவர் சொல்கின்றார், நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த இடத்தில் இருக்கும் அந்த தகுதியை இழந்து விட்டீர்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, சுதந்திரத்தை தவறாக புரிந்து கொள்ள ஆதாம் ஏவாள் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அவர் இடத்தை இழந்து விட்டார்கள். இந்த இடத்தை மீண்டும் நமக்கு தந்தவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உயிரை தந்தவர், உடலை தந்தவர் கன்னி மரியாவாக இருக்கின்றார். அவரது வாழ்க்கையை பார்க்கும்போது சுதந்திரமாக அவர் எதையும் செய்யவில்லை. சுதந்திரமாக நான் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நான் இந்த வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற எந்த விதமான சுதந்திரமான ஒரு தீர்மானத்தையும் அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. மாறாக எனது வாழ்க்கை ஆண்டவரின் கையில், ஆண்டவருக்கு ஏற்றபடி எனது வாழ்க்கையை நடத்துகின்றார் என்ற ஒரு எண்ணத்தோடு, ஒரு புனிதமான எண்ணத்தோடு கன்னி மரியா வாழ்கின்றார். இந்த எண்ணத்தோடு வாழும்போது ஆண்டவரின் தோட்டத்தில் மிகவும் அழகாக பூத்த பூவாக கன்னி மரியா விளங்குகின்றார். அவரது வாழ்க்கையை வாழ்ந்த கன்னி மரியா அவர் ஆண்டவரை பெற்றெடுத்த பிறகு நான் கடவுளின் தாய் என்று பெருமையாக எல்லாரிடமும் சொல்லி வாழவில்லை. மாறாக அவர் தன்னடக்கத்தோடு அவர் ஆண்டவர் அவரது வாழ்க்கையில் செய்த எல்லா எண்ணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்து தியானித்து அவரது வாழ்க்கையை வாழ்கின்றார். அதற்காக தான் ஆண்டவர் சொல்கின்றார், எனது தாய் எனது வாழ்க்கை எனது வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அதனால் அவரது உடல் கூட இந்த மண்ணில் அழியக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் விண்ணேற்றத்திற்கும் மரியாவின் விண்ணேற்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஆண்டவரின் விண்ணேற்றமானது அவரது ஆட்சியினால், அவரது பலத்தால் அவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். ஆனால் கன்னி மரியாவானவர் அவரது மாட்சியினால், அவரது பலத்தினால் அல்ல, மாறாக அவரது மகனின் மாட்சியினால், பலத்தினால் அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றார். அந்த இணையதளத்தில் அவர் இந்த விண்ணேற்றத்தின் விழாவின் அந்த படத்தை பார்க்கும்போது வானதூதர்கள் கன்னி மரியாவின் உடலையும் உள்ளத்தையும் எடுத்து போகும் அந்த படத்தை நாம் பார்க்கலாம். அவரே ஏறி செல்வதில்லை, மாறாக தூதர்கள் அவரை எடுத்து செல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. சுதந்திரம் என்றால் ஆண்டவரை முதலில் வைத்து, ஆண்டவரே எனது வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறதோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் நீ எனக்கு அமைத்த பாதையில் நான் நடந்து செல்லும் போது, முழு மனதோடு முழு சுதந்திரத்தோடு நான் நடந்து செல்லும் போது, நீ என்னை மீட்பா என்ற நம்பிக்கையோடு நாம் வாழும்போது நாம் உண்மையாகவே கன்னி மரியாவை போல மாற்றி பெறுவோம். இதுதான் நமது கிறிஸ்துவ நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுபடி, விவிலியத்தில் சொன்னதுபடி, என் மீது நம்பிக்கை வைப்போரை நான் என்றும் கைவிடுவதில்லை. அன்பார்ந்தவர்களே, கன்னி மரியா முழு மனதோடு, ஆண்டவர் இறந்த பிறகு கூட முழு மனதோடு அவரது மகன் மீது நம்பிக்கை வைத்தார். கானாவூர் திருமணத்தில் ஒரு பற்றாக்குறை இருந்த போது கன்னி மரியா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனது மகனிடம் செல்லுங்கள், அவர் பாற்றுக் கொள்வார். கன்னி மரியாவின் வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வந்தாலும் அவரது உள்ளத்தில் எனது மகன் என்னோடு இருக்கின்றார், எனது மகன் என்னை பாற்றுக் கொள்வார் என்ற ஒரு ஆறுதலான எண்ணத்தோடு அவர் வாழ்கின்றார். அன்பானவர்கள், இப்படி இருக்கும்போது கன்னி மரியாவின் வாழ்க்கையை மாற்றிப்படுத்துகின்றார். அவரது வரலாறையும் அவரது உள்ளத்தையும் ஆண்டவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்கின்றார். மனகத்தில் இருக்கும் நாம் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கின்றது. இது எத்தனையோ எண்ணத்தோடு, எத்தனையோ தத்துவத்தோடு நாம் வாழும்போது சில மதத்தினர் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனது உள்ளம் உடல் இரண்டும் அழிந்து போய்விடுகின்றது என்று. இன்னும் சிலர் அவனது உடல் அழிந்தால் கூட அவனது உள்ளமானது மீண்டும் பிறந்து வருகின்றது என்று சொல்கின்றார். இப்படிப்பட்ட வெவ்வேறு எண்ணத்தோடு வாழும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் மீது
நம்பிக்கை வைப்போர் என்னோடு இருக்கின்றார், நான் அவரை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்பானவர்களே, நமது நம்பிக்கை யாரின் மீது? நமது நம்பிக்கை, நமது சுதந்திரம் யாரின் மீது? அன்பானவர்களே, இந்த சுதந்திரம் மற்றும் நம்பிக்கை இரண்டும் முக்கியமான ஒரு எண்ணமாக இருக்கின்றது. இதை நாம் இழந்துவிட்டால் நமது வாழ்க்கைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இந்த காலகட்டத்தில் ஆதாம் ஏவாளை போல நாமும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஆசையானது நமது உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனால் எதிரிடமிருந்து நாம் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் சொல்வார்கள், 15ஆம் தேதி திருச்சபையில் இந்த கட்டளை இருக்குது, நாம் ஏன் இதெல்லாம் கடைபிடிக்கணும், நான் ஏன் இது செய்யணும், நான் ஏன் அதை செய்யணும்? பார்த்தவர்களே, இந்த கட்டளைகள் என்பது நாம் கட்டாயத்தில் அல்லது அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நமது வாழ்க்கையானது மிகவும் ஒரு அழகான வாழ்க்கையாக, ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த எண்ணங்கள் மற்றும் இந்த கட்டளைகள் இருக்கின்றது. இதை ஏற்று நாம் வாழும்போது நாம் வாழும் வாழ்க்கைக்கும் நமது சுதந்திரத்திற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆதாம் ஏவாளை போல தவறான எண்ணத்தோடு சுதந்திரத்தை நாம் பார்க்கக்கூடாது. மாறாக அன்னை மரியாளை போல நாம் நமது வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்பு தந்து சுதந்திரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நமது வாழ்க்கையை மாற்றிப்படுத்துகின்றார். இதை தான் எல்லா புனிதர்களும் சொல்கின்றார். நேற்றைய புனித மேக்ஸ்மிலியன் கோல்வின் வாழ்க்கையை பார்க்கும்போது மிகுந்த அன்னையின் பக்தர், மிகுந்த அன்னையின் பக்தர். அன்பானவர்கள், இந்த பக்தர் என்று சொல்லும்போது நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் அன்னையை வணங்குவதில்லை, அவரை போற்றுகின்றோம். அவர் ஒரு கடவுள் அல்ல, மாறாக ஒரு புனிதர். அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று சொல்கின்றோம். நாம் ஜெபிக்கும் போது அன்னையின் பரிந்துரையால் நமக்கு கிடைத்தது என்று நம்புகின்றோம். இது பக்தி அல்ல, இது அவரை வணங்கும் ஒரு எண்ணம் அல்ல. இட் இஸ் நாட் அ வர்ஷிப் பட் வெனரேஷன், வணங்குவது, கௌரவிப்பது. இதை நாம் இந்த நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பலியில் விசேஷமாக நாம் அனைவரும் தியானிப்போம். நமது வாழ்க்கையில் சுதந்திரம் என்று சொல்லும்போது நமது மனதிற்கு வரும் எண்ணங்கள் என்ன? அது சரியான எண்ணங்களா? எத்தனை தடவை இது தவறான எண்ணங்களாக இருக்கின்றது. அன்னை மரியாளை போல சுதந்திரத்தை ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பித்து உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை, உண்மையான கிறிஸ்துவ பண்புகளை பெற்றுக்கொண்டு வாழ்ந்திட இன்றைய திருப்பலியில் விசேஷமாக மன்றாடுவோம். ஆமென். விண்ணேற்பின் விழாவை கொண்டாடும் போது அன்னை மரியாள் நமது ஜெபத்தையும் அவரது மகனிடம் பரிந்து பேசுகின்றார்.
நேரத்தில் நமது உள்ளத்தில் இருக்கும் எல்லா தேவைகளையும் ஆண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிப்போம். உமது திருமகனின் அன்னையை பெருமைப்படுத்திய இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறைமக்களை அன்னையின் வழியில் நடத்தி இயேசுவுக்கு உகந்தவர்களாக வாழ செய்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாய் திருநாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழும் நாங்கள் எங்களிடையே தன்னலமற்ற தலைவர்களை உருவாக்கி சமதர்ம சமுதாயம் படைக்கவும், அனைவரும் ஓர் குலமாக மகிழ்வுடன் இணைந்து வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா வளமும் நிறைந்த எங்கள் திருநாடு பல்வேறு இன, மொழி, மதங்களின் மக்களால் பிரிவுபட்டிருந்தாலும் உமது அன்பிலும் இரக்கத்திலும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே குடும்பத்து மக்களாக சகோதரத்துவ மனப்பான்மை கொண்டு வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித கன்னிமரியாயின் விண்ணேற்பு மனிதராகிய நாங்களும் ஒரு நாள் விண்ணகம் செல்வோம் என்ற நம்பிக்கையை எங்கள் மனங்களில் விதைக்கின்றது. இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் தவறான பாதைகளை மாற்றி அமைத்து அன்னை மரியாதை போல் என்றும் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். சுதந்திர நாளை கொண்டாடும் நாம் அனைவரும் இந்த நேரத்தில் பாவங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரின் ஆசியை நாடுவோம். நமது குடும்பங்களில் அன்பு மற்றும் சமாதானத்தையும் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவாக தர வேண்டும் என ஜெபிப்போம். அன்னை மரியாளைப் போல சுதந்திரத்தின் உண்மையான வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழும் அந்த மனதை தர வேண்டும் என ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் உள்ளத்தின் தேவைகளை அறிந்திருக்கின்றீர். உமது தாயான அன்னை மரியாளின் விண்ணேற்பின் விழாவை கொண்டாடும் போது அவரை போல உள்ளத்தை எங்களுக்கு தந்து, அவரை போல ஒரு வாழ்க்கையை வாழும் மனதை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என உமது பேரில் நாம் மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவை கொண்டாடுவது உமது மாட்சிக்காகவே. மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிழலிட்டார். நிலையான வழியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது அன்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரல்களையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Yeah.
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பணிப்பின் யார் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதவர்களே, விண்ணேற்பின் விழாவை இன்று நாம் கொண்டாடும் போது அன்னை மரியாள் முழு மனதோடு அவரது அன்பையும் சமாதானத்தையும் அவரது சீடர்களுக்கு, ஆண்டவரின் சீடர்களுக்கு, அவரோடு இருந்த மக்களுக்கு முழு மனதோடு தந்தார். அதே போல அந்த அன்பார்ந்த சமாதானத்தை ஒரு சிரித்த முகத்தோடு ஒருவருக்கு ஒருவர் நாம் தந்து அந்த மகிழ்ச்சியை பெறுவோம், சமாதானத்தை செலுத்துவோம். பாவங்களை போக்கும்
என் மேல் இரக்கமையும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எனக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, இதோ இறைவனின் செம்மறி. நாம் அனைவரும் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து நமது வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொண்டு அவரது தாயைப் போல நாமும் மகிழ்ச்சியோடு அவரோடு இருக்க வேண்டும் என்பது இவரது எண்ணமாக இருக்கின்றது. செம்மறியிலிருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். பாரதமே மரியை துதிப்பார், நாட்டில் அமைதி நிலவ கேட்பார். யூபியாவின் இறைவேண்டல் விண்ணக தந்தையின் தரகமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும்
தூய ஆவியாரின் வழியாக எங்கள் வீடுகளை நீ பற்றியது செய்ய பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவனாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கவும் நல்லோரால் உம் அருள் எங்களை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மண்டலம் நோக்கிய காத்திரவில் மாற்றும் பெறுவர்களாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதரவை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எண்ணில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றத்துக்குரிய எம் கடவுளாகிய எமக்கே மாட்சியும் புகழ் என்றும் என்றும் உரித்தாக. ஆமென். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் சகோதர சகோதரிகளே, அனைத்து நம்முடைய குருக்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்னையின் விண்ணேற்பு விழாவின் வாழ்த்துக்களையும் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தின் விழாவினையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அன்னையின் பரிந்துரையின் பயனாக நாம் நல்லதொரு புனித ஒரு வாழ்க்கையும் உன்னதமான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நாம் மற்றவர்களுக்கு சான்று பகிர்கின்ற வாழ்வினை மேற்கொள்வோம். அதற்காக மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் விழாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் சொன்னது போல இன்று முதல் ஆயர் தயாரிப்புக்கு நமது பேராயரின் வார்த்தைக்கு ஏற்ப ஆன்மீக தயாரிப்பை நாம் தொடங்க இருக்கின்றோம். இன்று மாலை மறைந்த சேனையினர் கொடியேற்றத்தோடு ஜெபமாலை பவனி இருக்கும் இந்த நமது ஆலய வளாகத்தில் நீங்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இதன் பிறகு நாளைய தினம் எல்லா திருப்பலிகள் முடிந்தவுடனே ஜெபமாலை இருக்கும். நீங்கள் அனைவரும் இந்த ஜெபமாலைகளில் கலந்து கொண்டு இந்த ஆயர் திருப்பொழுவின் போது எல்லா நிகழ்வும் சரியாக நடக்க வேண்டும். ஆண்டவரின் ஆசியானது நம்ம 2 ஆயர்களின் மீதும் பொழுதுவிட வேண்டும் என விசேஷமாக ஜெபிப்போம். கடைசி ஆசைக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னை மரியாவைப் போல உண்மையான சுதந்திர வாழ்க்கையை வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொண்டோம். ஆமென். அருள் மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருக்கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே. கிருஷ்ண மரியாயே சருடைய மதாவே பாவியார் எங்களுக்காக இப்போ
இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய துணையாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. சித்தமையா இயேசுடைய மலார் இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கரங்களை உயர்த்தி அன்னை வாழ்த்துவோம்.